வணக்கம். 11 கீழ்க்கணக்கு நூல்கள். முந்தைய காணொளியில் 11 மேல்கணக்கு நூல்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் 11 கீழ்க்கணக்கு நூல்களை பற்றிய தகவல். சங்க இலக்கியங்களை எவ்வாறு 11 மேல்கணக்கு நூல்கள் என வரையறை செய்தார்களோ அதே போன்று சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய நூல்களை 11 கீழ்க்கணக்கு நூல்கள் என வரையறை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் சங்கம் அறிவிய காலம் தோன்றிய நூல்களை நாம் நீதி இலக்கியம், அற இலக்கியம், சங்கம் அறிவிய காலத்து இலக்கியம், 11 கீழ்க்கணக்கு நூல்கள் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றோம். அந்த பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய இந்த 18 நூல்களும் 3 நிலைகள் பாகுபாடு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எப்படி சங்க இலக்கியங்கள் சங்கம் 8 தொகை 10 பாட்டு என பாகுபாடு செய்யப்பட்டதோ அதே போன்று சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டை குறிக்கக்கூடிய 8 தொகை நூல்கள் என்னென்ன, பாட்டு நூல்கள் என்னென்ன ஒரு வெண்பா அழகாக பட்டியலிட்டு காட்டியதோ அதே போன்று இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்களையும் அழகிய பழைய வெண்பா ஒன்றானது பட்டியலிடுகிறது. எவ்வாறு பட்டியலிடுகிறது என்றால், நாலடி, நான்மணி, நார் 40, ஐந்திணை முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை காஞ்சியுடன் ஏலாதி என்பவே கைநிலையாம் கீழ்க்கணக்கு என கீழ்க்கணக்கு நூல்கள் 18ஐயும் அழகாக இவ்வாறு பட்டியலிட்டு கூறுகின்றனர். இந்த 18 நூல்களையும் 3 நிலைகளில் பாகுபாடு செய்திருக்கின்றனர். அற இலக்கியங்கள், அக இலக்கியங்கள், புற இலக்கியங்கள் என பாகுபாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அற இலக்கியங்களாக 11 நூல்களை பட்டியலிடுகின்றனர். அற இலக்கியங்களாக பட்டியலிடப்படக்கூடிய 11 நூல்கள் யாவை எனில், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவி 40, முப்பால் என சொல்லக்கூடிய திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி என்று சொல்லக்கூடிய முதுமொழி காஞ்சியோடு ஏலாதி என சொல்லக்கூடிய 11 நூல்களும் அறநூல்களாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அகநூல்களாக 6 நூல்களை வரையறை செய்துள்ளனர். அவையாவன: கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைக்கிளை என்று சொல்லக்கூடிய 6 நூல்களையும் வகுத்து அகநூல்களாக பட்டியலிட்டுள்ளனர். இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்களில் இடம்பெறக்கூடிய புறநூல் ஒன்றே ஒன்று. களவழி 40 என்று சொல்லக்கூடியது பொய்கையார் எனும் புலவரால் 40 வெண்பாக்களில் பாடப்பட்ட நூல். 11 நூல்கள் அறம் சார்ந்தவை, 6 நூல்கள் அகம் சார்ந்தவை, ஒரே ஒரு நூல் மட்டும் புறம் சார்ந்து மொத்தம் 18 நூல்களை உள்ளடக்கியதாக 11 கீழ்க்கணக்கு நூல்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இந்த 18 கீழ்க்கணக்கு நூல்கள் 18 நூல்களுமே வெண்பா யாப்பிலேயே பாடப்பட்டிருக்கின்றன. சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் சிறப்பு என்ற நிலையில் அறிவுரை கூறுவது யாருக்கும் பிடிக்காதல்லவா? அப்படி அறிவுரை கூற நினைக்கின்ற போது நாம் விரிவான விளக்கங்களோடு விருத்தத்திலேயோ ஆசிரியப்பாவிலேயோ கூறினால் யாருக்கும் விரும்ப மாட்டார்கள். அது ஏற்புடையதாகவும் இருக்காது. நாம் சொல்ல வேண்டிய கருத்தும் மிக செறிவாக தெளிவாக யாரையும் சென்றடையாது. ஆகையாலேயே அறம் புகுத்துவதாக பாடப்பட்டிருக்கக்கூடிய அறநூல்கள் யாவையும் வெண்பா யாப்பிலேயே பாடப்பட்டிருப்பது அற இலக்கியங்களுக்கான ஒரு தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் அறநூல்கள் 11, அவை 11ம் நாலடியார் சமண முனிவர்கள் பலர் பாடியதாக தொகுக்கப்பட்டு 400 பாடல்களின் தொகுப்பாக இடம்பெற்றுள்ளன. நான்மணிக்கடிகை விளம்பிநாகனார் எனும் புலவரால் 101 வெண்பாக்களில் பாடப்பெற்றுள்ள ஒரு நூலாக தொகுத்துள்ளனர். இன்னா 40 கபிலர் என்பவரால்
40 வெண்பாக்களில் பாடப்பட்டுள்ளன. இனியவை 40 பூதஞ்சேந்தனார் எனும் புலவரால் 40 வெண்பா யாப்புக்களில் பாடப்பட்டவையாக இடம்பெற்றுள்ளது. அதே போன்று முப்பால் என சொல்லக்கூடிய திருக்குறள் அவற்றிலும் குறுகியதாக வாமன அவதாரத்தில் தோற்றம் பெற்று மிகப்பெரிய விஸ்வரூபத்தை உலகமெங்கும் பரப்பி நிற்கக்கூடிய உலக பொதுமறையாகிய நம் திருக்குறள் 1.25 அடியில் 7 சீறுகளில் உலகளந்து நிற்கின்ற பெருமையை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று திரிகடுகம் என்று சொல்லக்கூடியது நல்லாதனார் எனும் புலவரால் 100 வெண்பாக்களில் பாடப்பட்டு அறம் போதிக்கக்கூடிய நூலாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியனார் எனும் புலவரால் 100 வெண்பாக்களை கொண்டு பாடியவை 100 வெண்பாக்களாக தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பழமொழி 400 முன்றரையனார் எனும் புலவரால் 400 வெண்பாக்களில் வாழ்வியல் அறத்தை மிக செறிவாக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய நூலாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சிறுபஞ்சமூலம் காவியாசன் என்று சொல்லக்கூடிய காரியாசன் என்று சொல்லக்கூடிய புலவரால் பாடப்பட்டது. காரியாசன் என்பவர் 100 வெண்பாக்களில் அற்புதமான நம்முடைய வாழ்வியலோடு இரண்டர கலந்துள்ள மூலிகை மருத்துவத்தை முன்னிலைப்படுத்துகின்ற வகையில் சிறுபஞ்சமூலமானது 5 மூலிகை செடிகளின் வேர்களை மூலமாக கொண்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய வைத்தியத்தோடு உடல் நலத்தை காக்கக்கூடியது மூலிகை வேறுகளாயினும் மனநலத்தை காக்கக்கூடிய அற்புதமான ஒரு அறக்கருத்துக்களையும் 100 வெண்பாக்களில் காரியாசன் அவர்கள் எமக்கு யாத்து கொடுத்துள்ளார்கள். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் எனும் புலவரால் 100 வெண்பாக்களில் பாடப்பட்டிருக்கக்கூடியது. சிறுபஞ்சமூலம் போன்றே ஏலாதி என்று சொல்லக்கூடியது கனி மேதாவியரால் பாடப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவத்தை உடல் நலத்தை சேர்த்து மனநலத்தை தூய்மை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நூலாக ஏலாதி 80 வெண்பாக்களில் பாடப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அறம் சார்ந்த நூல்கள் பாடிய ஆசிரியர்கள் வாழ்வியல் அறத்தை வாழ்வியல் நுட்பத்தை மக்களுக்கு மிக செறிவாக மிக தெளிவாக மிக எளிமையாக எடுத்துரைக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த வெண்பா யாப்புக்களை கையாண்டு அறநூல்களை யாத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று அகநூல்கள் 6 நூல்களும் கார் 40 கண்ணன் கூத்தனார் என்பவரால் 40 வெண்பாக்களில் பாடப்பட்டிருக்கின்றன. 5 மாறன் பொறையனார் என்பவரால் 60 வெண்பாக்களில் பாடப்பெற்றுள்ளன. 5 மூவாதியனார் எனும் புலவரால் 70 வெண்பாக்களில் பாடப்பட்டுள்ளது. திரைமொழி 50 கண்ணன் சேந்தனார் என்ற புலவரால் 50 வெண்பாக்களில் பாடப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நூலாகும். திணை மாலை 150 கனி மேதாவியார் எனும் புலவரால் 153 பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கைநிலை என்று சொல்லக்கூடிய நூலும் புல்லாங்காடனார் எனும் புலவரால் 60 வெண்பாக்களில் அறம் உரைக்கக்கூடிய வாழ்வியல் நுட்பத்தை எடுத்துரைக்கக்கூடிய அகம் சார்ந்து அறம் உரைக்கக்கூடிய நூல்களாக பாடப்பட்டுள்ளன. அதே போன்று களவழி 40 பொய்கையார் எனும் புலவரால் பாடப்பட்ட மொத்தம் இப்படி 49 குறைந்தது 40 வெண்பாக்களையும் அதிகபட்சமாக 400 வெண்பாக்களையும் கொண்டு இன்னும் சொல்லப்போனால் திருக்குறளானது குறள் வெண்பா யாப்பில் 1330 குறள் வெண்பாக்களையும் கொண்டு அறத்தை போதிக்க நம்முடைய சான்றோர் பெருமக்கள் இவ்வாறு வாழ்வியல் செம்மை அடைய வேண்டுமானால் வாழ்வு மாண்பு காக்கப்பட வேண்டுமானால் மனிதநேயம் அழியாது வீழாது விற்றிருக்க வேண்டுமானால் இவ்வாறு இந்த அறநூல்களை அறம் பிறழாது வாசித்து அதன் வழி நடக்க வேண்டும் என்பதை தெளிவுற படைத்து கொடுத்திருக்கின்றனர். சங்கம் காலத்தில்
இந்த 18 நூல்களை அன்றி அறநூல்களாக பிற அற இலக்கியங்களும் எண்ணற்றவை தோன்றியிருக்கின்றன. அவை சங்கம் அருவிய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட இக்காலம் வரையிலான பாரதியாருடைய ஆத்திச்சூடி வரையிலான பல அற இலக்கியங்கள் தோன்றப்பட்டிருக்கின்றன. இந்த அற இலக்கியங்கள் தோன்றியதனுடைய நோக்கமே மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் பாடப்பட்டிருக்கின்றன. நமக்கு அற இலக்கியங்கள் என்றால் என்ன, நீதி நூல்கள் என்றால் என்ன என புரியாதவர்கள் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் எந்த ஒன்றையும் எளிமையாக புரிந்து கொண்டு செய்தியை உள்வாங்கிய பின்னர் வாசிக்க தொடங்குவார்களே ஆனால் தெளிவு பெறக்கூடும் என்ற நோக்கில் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த 18 நூல்கள் என்னென்ன என்பதனை இந்த காணொளியில் பட்டியலிட்டு கூறியிருக்கின்றேன். இந்த பட்டியலிட்டு கூறப்பட்டதற்கு 18 நூல்கள் சார்ந்து உள்ளார்ந்து வாசித்தலே இல்லை என்றாலும் கூட மாணவர்கள் தற்காலத்தில் வாசிப்பை மறந்து கொண்டு வருகின்ற காலத்தில் என்னென்ன நூல்கள் இருக்கின்றன என்பதையேனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே இக்காணொளியின் முயற்சியாகும். தேர்வு நோக்கில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் நாம் இந்த நூலுக்கான ஆசிரியர் பெயர், நூலில் இடம்பெறக்கூடிய வெண்பாக்கள் என்ற நிலையில் இங்கே நூலை தொகுத்து வகுத்து பிரித்து பார்த்திருக்கின்றோம். காணொளியை கேட்டு கண்டு பயின்று பயனடையுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் தேர்வு நோக்கில் நூல் பெயர், நூல் பாடிய ஆசிரியர், நூலில் இடம்பெறக்கூடிய பாடல் எண்ணிக்கை இவை சார்ந்து எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே நூல் பாடிய ஆசிரியர், நூலில் இடம்பெறக்கூடிய பாடலின் எண்ணிக்கை இங்கு தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.